ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்க நான் உள்ளே வரப்போகிறேன். என்னை இன்றாவது அனுமதி. உன்னுடைய கஷ்ட காலங்களிலிருந்து உனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். வாழ்க்கையின் சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் அப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் உலகப் பொருட்களில் இல்லை, உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கின்றது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியில் இல்லை, உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் என் குழந்தையே. சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடனேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன்னுடைய மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை பறித்து கொள்கிறேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன்னோடு உன் சாய்தேவா நான் இருக்கிறேனே, கலங்காதே. என்றும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், உன் பாதையில் நீ உறுதியாக செல். உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல், நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் சாயப்பாவான நான். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.